எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஸ் ட்ராக் தான் போகிறோம். ஸோ வண்டியை டெலிவரி எடுத்த கையோட எஸ்கேலேருந்து டேரெக்டாக நான் சென்னை ரேஸ் ட்ராக்கு போயிட்டேன். அதாவது எம்எம்ஆர்டி இதில் யமஹாலேருந்து ட்ராக் டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் போயிருந்தேன். என்னடா நம்மளே 11:30 வர சொல்லியிருக்காங்களே, ஸ்லாட் ஓப்பன் ஆயிரும்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நமக்கு முன்னோட்டே ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. ஸோ மொத்தமே 250 ஸ்லாட் தான். அதில் ஃபுல்லாகவே வந்திருந்தாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இந்த கார்டு போட்டுட்டு ஒரு சைனப் போட்டுட்டு உள்ளே போங்கன்னு சொன்னாங்க. ஸோ சைனப் போட்டுட்டு வண்டியை நிப்பாட்டின உடனே வண்டியை என்னடா சுற்றி மந்திரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நம்மளோட உடையிற பார்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் எல்லாமே ஒரு டேப் ஓட்டினாங்க. ஏன்னா சப்போஸ் வண்டி கீழே விழுந்து உடஞ்சா கூட அடுத்தவங்க டேமேஜ் பண்ணிடக்கூடாது அந்த கண்ணாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக டேப் வச்சு ஓட்டினாங்க. ஏன்னா உடஞ்சாலும் ஒரே இடத்துல கும்பலாக இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்லாட்டாக வண்டியை லோட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் இருக்கிறதுலே கடைசி ஸ்லாட்டாக என்ன பண்ணுறது, ஆனால் வெளியவும் போக முடியாது அப்படிங்கிறதுனால உள்ளேயே இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாம் அப்படியே வாக்கிங்லேயே கண்ணாலே வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் உள்ளே ஏற்கனவே சமத்தனமான கூட்டம் இருக்குது. உள்ளே சேர் போட்டு வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. சேருக்கெலாம் ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. போய் உட்காந்துட்டு அப்படியே ரேஸ் ட்ராக்கை பார்க்கலாம். உள்ளே போனால் உள்ளே ரேஸ் ட்ராக்கே தெரியல. அந்த பெரிய டயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எம்ஆர்எஃப் அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு மறுபடியும் உள்ளே பார்த்தா சூப்பர் பைக்கில் சுற்றி இருந்த கூட்டம் எல்லாமே விலகி இருந்துச்சு. ஸோ நம்ம சோலோவாக போயிட்டு ஏறி உட்காந்து ஹைட்லாம் கரெக்டாக இருக்குதா, வண்டியில் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி சும்மா அப்படியே செக் பண்ணிவிட்டு MT9 செம்மையாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதை செக் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட R1 நின்றுட்டு இருந்துச்சு. R1M கிடையாது, R1 நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளோட சைஸுக்கும் வெயிஸுக்கும் அண்ட் நம்மளோட வெயிட்டுக்கும் கரெக்டாக இருக்குதான்னு ஸ்டாண்டை மட்டும் எடுத்து செக் பண்ணிவிட்டு, ஏன்னா கீ அந்த இடத்துல வைக்கல, வச்சுருந்தா ஒரு டெஸ்ட் தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம். ஸோ அப்படியே லைட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போனதே 11 மணி, 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது போக லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கார்டை காமிச்சு ஒரு கூப்பனை வாங்கிட்டு நேராக அந்த கூப்பனை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் ஒன்று தராங்க. ஸோ இங்கே எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே ஆள் இருந்துச்சு. எதுலேயுமே ரெஸ்பான்ஸ் குறையா அப்படின்னு சொல்லவே முடியாது. சூப்பராக இருந்துச்சு. போய் பார்சலை வாங்கிட்டு பார்த்தா ஒரு சாண்ட்விச்சும் அதுக்கு உள்ளே ஒரு பாக்ஸில் என்னவோ தந்துருந்தாங்க. சரி ஓகே, கிஃப்ட் பாக்ஸாக என்னன்னு சொல்லி பார்த்துக்காக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வாழைப்பழம், பிஸ்கெட்டு, சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு நேரம் சாப்பாடுக்கு போதுமாக சாப்பாடு இருந்துச்சு. ஹாப்பியாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். அதுக்குள்ளே மணி 4 ஆயிடுச்சு. சரி நல்லா சாப்பிட்ட உடனே மேக்ஸ் பீரியட் நடத்துகிற மாதிரி ஒரு பீரியட் ஒன்று நடந்துச்சு. தூங்கி முழிச்சோன்னு நடந்துச்சு. நல்ல வேலை இல்லைன்னா நான் கிளாஸ்லேயே தூங்கியிருப்பேன். ஸோ நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ட்ராக்கில் இருக்குது. அண்ட் நீங்கள் காலோட பொசிஷன் எப்படி வைக்கணும், உங்களோட பேக்கோட பொசிஷன் எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு நம்மளோட டீம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட சாம் ப்ரோ அண்ட் அஜிகுட்டி ப்ரோ எல்லாருமே நம்மளோட ஷூட் வாங்க போயிட்டோம். அதுக்கும் நம்மளோட கார்டு தான் காட்டணும். எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட வாலெட்டாக இருக்கட்டும், மொபைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே ஒரு லாக்கரில் வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஸ்பாட்டான்ஸ் வெற்றிக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஹெல்மெட்டை தூக்கிட்டு ட்ராக்குள்ளே போயிட்டோம். ஸோ இனிமேல் ட்ராக்கில் நடக்கிறத பாருங்கள். ஓகே, எல்லாத்துக்கும் ஹெல்மெட் லாக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிட்டு வராங்க. லாக் பண்ணலையே ப்ரோ, க்ளோஸ் போடுறதுல கொஞ்சம் அவசரப்பட்டேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போடணும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரியா, லாக் பண்ணிட்டு போகிறாரு. நிறைய பேர் மறந்துட்டோம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உசுரை பணையம் வச்சு ட்ராக்கில் ஓட்ட போகிறேன். ஸோ 7 குண்டல வாடா வெங்கட்ராமா, என்னைய காப்பாற்றிருமா. நம்ம கூட போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னா நம்ம தான் லாஸ்ட்டு. ஸோ சரி ஓகே பரவாயில்ல, எல்லாரையும் பார்த்து பத்திரமா நம்ம கூப்பிட்டு போவோம். இந்த குஞ்சு ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ நான் தான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே ஆரம்பிச்சிட்டாங்க. போகலாம். மொத்தம் 8 ரவுண்டுன்னு சொன்னாங்க ப்ரோ. 6 பேராக அனுப்புகிறாங்க. மொத்தம் 8 ரவுண்டு மேலே தாக்கு பிடிப்போமான்னு தெரியலையே. பாதிலே தண்ணி துவச்சி வெளியே வந்துட்டோம்னா. ஓகே போக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு யாரையா அவன் இங்கே வளைச்சு போயிட்டுருக்கா அப்படி? யாரு சாமி நீ இங்கே டான்ஸ் ஆகிட்டு? என்ன வெட்டாவளியாக இருக்குது ஆத்தாடி, ஒரு ஜீவனும் இல்லையா? இன்னும் லெஃப்டில் பார்க்குறாங்க, நம்மளும் வளைஞ்சு போவோம். சூப்பர்யா பா. கேமில் பார்த்தது, மோட்டோ ஜிபி கேமில் பார்த்தது, சோப்பு கலரில் கோடு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம்.
பொறுமையாக ஓட்டுறா. நீ கீழே விழுந்தா கூட அடிபடாது. வண்டி கீழே விழுந்தா இப்போ தான் செலவு பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க. வாவ், ஓ இதான் ட்ராக்கா? கியர் போட தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் ஏறி தான் திரும்பணுமா? ஏய் வலிக்கிறாதடா செவ்வாழை. நம்ம சாம்பரோ பின்பற்றியே போகும். அறுபதுலாம் திருப்புறானா? வேற லெவல் வேற லெவல். என்ன காரணம்? வா சூப்பராக திரும்பி போகிறார் அவர். நம்ம தான் எப்படி திரும்புறோம்னு சொல்லி தெரியல. ஏன்னா நம்மகிட்ட போகிறோம் இல்லை. பா ஏன் இன்னும் இப்படி வளைஞ்சு போகிறாங்க? நம்மளும் குழஞ்சி போய் பார்ப்போம். டடா 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 டடா. ஏய் ஒரு லேப் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டியது இருக்குடா. கொஞ்சம் தவறுனா கூட குப்பரை பாஞ்சிடும் உங்களுக்கு. இருபத்தடி இன்னும் 70 திருப்பிட்டு இருக்கிற இவ்வளோ நேரம் போன மாதிரியே தெரியலையே. நம்ம எல்லாம் பம்மாத்து தான், குனிகிற மாதிரி குனிவோம், ஆனால் குனியவே மாட்டோம். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆத்தாடி கால் உரசுது. அவ்வளோ தூரமாக கீழே கொடுத்தோம், பயந்துட்டேன் கால் உரசன உடனே.
ஓகே முடிஞ்சு செம்மையாக இருந்துச்சு. குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ எஸ்எமஹா. தலை நம்மளோட ஐஎம் அட் யமஹா ட்ராக் டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எம்எம்ஆர்டிலேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ பை 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 எம்எம்ஆர்டி. நம்ம பைக் எங்கே நிற்குது, டோக்கியோ செல்லக்குட்டி எங்கே நிற்கிற நீ, அவனை தேடி தான் வந்து வந்துட்டுருக்கிறேன். ஸோ எமஹாவில் வந்து வேறு என்னென்னலாம் தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அண்ட் இது போக ஒரு டிஷர்ட், ஒரு கீ செயின் அண்டு வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, வேறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கோ. ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கேப் நான் வாங்கினது, ஒரு மாஸ்க்கு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு கீ செயின், அவ்வளோதான் நண்பா. சரியா? ஸோ நான் வந்து என் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டி என் பண்ணுறேன். ஓகேவா? ஆமாம் ப்ரோ. அப்படியா? ஓகே. இல்லை முதல்ல பார்க்கலையே, அதான் தெரியாதோன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஓகே ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ, ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹெல்மெட் கழட்டிக்கா? ஓ பரவாயில்ல, சென்னை புள்ளிங்களுக்கும் நம்மளை தெரிஞ்சிருக்குது. ப்ரோ ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ. இது வண்டி ஒரு ரைடு கிடைக்குமா? ஓட்டி பாருங்க. ஓகேவா? ஓட்டி பாருங்க. இதுக்கு இதில் என்ன இருக்குது? எங்கே போனாலும் சரி ஓகே. கிடைக்க மாட்டேது. அப்படியா சார்? தாராளமாக ஓட்டி பாருங்க. உங்களுக்கு இல்லாத வண்டியா ப்ரோ? ஓட்டுங்க ப்ரோ. இது வண்டி எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. ப்ரோ நானும் ஓட்டி பார்க்கலாமா? 18+ தானே? லைசன்ஸ் கூட தகவல். ரைட் ஓகே, ஓட்டி பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கு வண்டி? பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது ப்ரோ. இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் R15. உங்கள் வண்டி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். பாப்போம் ப்ரோ. பை 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 பை. சூப்பராக முடிஞ்சிச்சு இன்றைக்கி டே. ஸோ நம்ம கூட யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா அஜிக்குட்டி அண்ட் சாம் ப்ரோ. ஸோ இன்றைக்கி 3 பேர் தான் வந்து ட்ராக்கில் வந்து உள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. அண்ட் 2 பேரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் அண்ட் யூடியூப் சேனலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பாய் ப்ரோ. பாய் சொல்லுங்கள்.